ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தனாஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாவில் இந்த வருஷத்துல இது வரைக்கும் வந்த 5 பெஸ்டான படங்கள் பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா மத கஜா ராஜா படம் தான் இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் சுந்தர் சி தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல விஷால், சந்தனம், வரலட்சுமி, அஞ்சலி, சோனு சூட், மனோபாலா, ராஜேந்திரன் இன்னும் பல பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, விஷால் அவருக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களோட ஸ்கூல் சாரோட பொண்ணு கல்யாணத்துக்கு ஒன்னா சேர்றாங்க. இதுலதான் தன்னோட ஒய்ஃபை விட்டு சந்தனம் பிரிய போறாரு அப்படிங்கிறத விஷால் தெரிஞ்சுக்கிறாரு. இது மட்டும் இல்லாம சடகோபன் ரமேஷ் அவருக்கு பிசினஸ் ரீதியா சோனோ சூட் எதிரியா இருக்காரு அப்படிங்கிறதையும் விஷால் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த பிரச்சனையை தன்னோட பிரச்சனையா எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ஹீரோ முடிவு கட்டினாரா இல்லையா அப்படிங்கறதா அந்த படத்தோட ஸ்டோரி. பொதுவா பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிற படம்லாம் அந்த அளவுக்கு ஓடுனதே இல்லை. இதை பத்தி பொதுவா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா 13 வருஷம் கழிச்சு இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட் ஆயிருக்கு. எதனால பாத்தீங்கன்னா படத்துல சந்தானம், மனோபாலா இவங்க 2 பேரோட காமெடி ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் இந்த படத்துக்கு அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட காமெடி இந்த படத்துல கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சுந்தர் சி அவரோட படம்னாலே பொதுவா கிளாமர்லாம் இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒரு அளவுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம நம்ம விஜய் ஆண்டனி அவரும் பாத்தீங்கன்னா அந்த படத்துல சூப்பரா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. இவரோட மியூசிக்ல நம்ம விஷாலும் ஒரு பாட்டு பாடியிருந்தாரு. இந்த காரணத்தினாலதான் அந்த படம் நல்லா போயிருக்கு. நான் இந்த படத்தை இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப வருஷமா தமிழ் சினிமால அந்த அளவுக்கு காமெடி படம் வரல. இந்த வருஷத்துல காமெடி படத்துக்கு இந்த படம் தான் ஒரு ஆரம்பமா இருந்திருக்கு. அதனால தான் இந்த லிஸ்ட்ல இந்த படத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் கூட இந்த படம் விஷால் அவருக்கு பெஸ்டான ஒரு படமா இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. ரெடினா ஆட்டம் க்ளோஸ் இல்ல நீ ஆளே க்ளோஸ். நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல விடாமுயற்சி படம் தான் இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் மகிழ் திருமணி தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அஜித், ரெஜினா, ட்ரிஷா, அர்ஜுன், ஆரவ் இவங்களாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம அஜித்தும் ட்ரிஷாவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 12 வருஷமா அவங்களோட லைஃப் நல்லா போகுது. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேத்துக்குமே சில பிரச்சனை வருது. அதனால ட்ரிஷா அஜித் அவரை விட்டு பிரியணும் அப்படின்னு இருக்காங்க. இதனால ட்ரிஷா அவங்க அம்மா வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால அஜித் அவரு ட்ரிஷாவை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது கார் பிரேக் டவுன் ஆகுது. அந்த நேரத்துல ட்ரிஷாவை ஒரு கேங் கடத்திடுறது. கடைசியில நம்ம அஜித் அவரு தன்னோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் அமையல. சில பேருக்கு இந்த படம் ஒர்க் அவுட்டும் ஆகல. ஏன் பாத்தீங்கன்னா இந்தியன் சினிமாலே பயங்கரமான ஆக்டர் தான் நம்ம அஜித் குமார். அவருக்கு இந்த படத்துல அந்த அளவுக்கு மாஸ் எலிமெண்ட்ஸ் இந்த படத்துல வச்சிருக்க மாட்டாங்க. ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதுதான் பார்த்து இந்த படத்துல பண்ணிருப்பாங்க தவிர ஒரு மாசான பஞ்சு டைலாக், பில்டப் சீனா இந்த படத்துல எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க. அதனாலேயே இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இந்த மாதிரியான ஒரு படத்துல இந்தியன் சினிமால மாஸ் காட்டி இருக்கிற ஒரு ஆக்டர் இந்த படத்துல நடிச்சிருக்காருன்னா கண்டிப்பா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்காண்டி அஜித் குமார் அவரை பாராட்டலாம். ஏற்கனவே டைரக்டர் சொல்லியிருந்தாரு, இந்த படத்தை பார்க்க போகும்போது எதிர்பார்க்காதீங்க, இந்த படத்துல பில்டப் சீனு, மாஸ் சீன்ஸ்லாம் இருக்காது, கதைக்கு என்ன தேவையோ அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அதை நம்ம கேட்காம இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்து நம்ம போனதுனால தான் இந்த படம் சில பேர் கனெக்ட் ஆகலை. ஆனால் எனக்கு பெருசுனாலவே இந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகிருக்கு. என்னதான் இந்த படம் ஸ்லோவாக போனாலும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்டோட அந்த படத்தை சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும். மகிழ் திருமணி வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. இதுக்கு இடையில நம்ம அனிருத் அவரு மியூசிக்கை வச்சு ஒரு மேஜிக்கலான சம்பவம் இந்த படத்துல பண்ணியிருப்பாரு. இந்த வருஷத்துல இந்த படத்தை எனக்கு பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படம் மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. அதனாலதான் இந்த லிஸ்ட்ல இந்த படத்துக்கு 4th பிளேஸ் கொடுத்திருக்கேன். நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல பாத்தீங்கன்னா குடும்பஸ்தன் படம் தான் இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் ராஜேஸ்வர் காளிசாமி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு வைசாக் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல மணிகண்டன், சான்வே மேகனா, ராஜேந்திரன், நக்லைட்டிஸ்ல வரவங்க பாதி பேர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ கேஸ்ட் வேற உள்ள ஒரு பொண்ணை லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இதனால சில பிரச்சனைகள் அவருக்கு வருது. அந்த பிரச்சனைகளை எதிர்த்து எப்படி அவர் குடும்பத்தை ரன் பண்றாரு அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துல சில இடத்துல போர் அடிச்சாலும் மணிகண்டன் அவர் பாத்தீங்கன்னா தன்னோட ஆக்டிங்கை காமிச்சு ஒரு என்டர்டைன்மெண்டா கலகலப்பா அந்த படத்தை கொண்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறமா சான்வே மேகனா அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டர்ல எக்ஸலண்டா நடிச்சிருந்தாங்க. நக்லைட்டிஸ்ல வரவங்களும் பாத்தீங்கன்னா அந்த படத்துல சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மணிகண்டன் தான். ஏன்னா அந்த படத்துல பாத்ரூம்ல ஒரு டயலாக் பேசுற மாதிரியான ஒரு சீன் வரும். அந்த டயலாக்கை ரொம்ப ஒரு யதார்த்தமா பேசுவாரு. அந்த சீனை வச்சு இன்ஸ்டாகிராம்ல மீம்ஸ் டெம்ப்ளேட்லாம் வந்தது. அந்த அளவுக்கு இந்த படத்துல அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. எவ்வளவு பணம்
1 லட்சம். நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா டிராகன் படம் தான் இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு லியோன் ஜேம்ஸ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன், மிஸ்கின், அனுபமா பரமேஸ்வரன், கைடு லோகர் இவங்களாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல்ல நல்லா படிச்சுட்டு காலேஜ்ல படிக்காம கெத்தா அரியரை வச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரியரை கிளியர் பண்ணாம ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் பண்ண தப்பு வெளியே வந்துச்சா அவரோட லைஃப் என்ன ஆச்சு அப்படிங்கிற பத்தி தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை ஸ்டார்டிங்ல ஃபன்னா மாசா காமிச்சு கடைசியில எமோஷனலா கொண்டு போயிருப்பாங்க. பொதுவாக சில படத்துலாம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் ஹீரோவை பனிஷ் பண்ணாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா யாரு தப்பு பண்ணாலும் அது தப்பு தான் அப்படின்னு இதை கிளியரா காமிச்சிருந்தாங்க. பிரதீப் ரங்கநாதன், விஜய் சுத்து, அர்ஷத் கான் இவங்களோட காம்போவே பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காம்போ. இந்த காம்போ இந்த படத்துல கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. விஜய் சுத்து, அர்ஷத் கான் இவங்களை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்க இந்த அளவுக்கு நடிப்பாங்களா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது இந்த படத்துல சூப்பரா காமிச்சிருக்காங்க. அதுவும் நம்ம அர்ஷத் கான் குட்டி டிராகன் கேரக்டர்ல வரதெல்லாம் பாக்குறதுக்கு அல்டிமேட்டா இருந்தது. கிளைமேக்ஸ்ல பிரதீப் ரங்கநாதன் அவரோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கும். இந்த டிராகன் படம் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தை அமோகமான வருஷமா பிரதீப்புக்கு கொடுத்திருக்கு. என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி தான் இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் அபிஷன் ஜீவன் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு சாண்ட் ரோலன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, MS பாஸ்கர், யோகலட்சுமி, மிதுன் ஜெய்சங்கர் இன்னும் சில பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம சசிகுமார் அவரோட ஃபேமிலி ஒரு சில பினான்சியல் பிரச்சனைனால ஸ்ரீலங்கால இருந்து யாருக்குமே தெரியாம கள்ளத்தோணி வழியா ராமேஸ்வரம் வந்துடுறாங்க. அங்க இருந்து சென்னை வந்துடுறாங்க. இந்த நிலையில ராமேஸ்வரத்துல பாம் பிளாஸ்ட் நடந்துருது. இந்த பாம் பிளாஸ்டுக்கு சசிகுமார் அவரோட ஃபேமிலி தான் காரணம் அப்படின்னு போலீஸ் தேடி வராங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுச்சு அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. நம்ம சசிகுமார் இவர் பாத்தீங்கன்னா இப்ப இவர் நடிச்சு வர படம் எல்லாமே பயங்கர ஹிட் ஆகுது. மனசு என்ன வித்து வச்சிருக்காருன்னு தெரியல. ஒவ்வொரு படத்துலையும் யதார்த்தமா நடிச்சு அசால்ட்டா இட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு படமா இருக்கும்னு நினைச்சுதான் இந்த படத்தை நான் பார்த்தேன். ஆனா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு பரபரப்பா அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா மார்வலஸா இருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் அபிஷன் ஜீவன் இவர் பாத்தீங்கன்னா இந்த படம் தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் படமே. இந்த ஃபர்ஸ்ட் படத்திலே நான் யாரு அப்படின்னு செமையா காமிச்சிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், இனிமே எங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்னும் நல்ல படங்கள்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல. கண்டிப்பாக பார்த்து அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.